அங்கே போகப் போவதில்லை மேகலா. அந்த ஒரு நாள் மட்டும் சென்று வருவோம். நம் உலகம் எப்போதும் இந்த மண்ணும் இந்த மௌனமும் தான் என்று ஆரியன் அவளை தன் தோளில் சாய்த்து கொண்டான். அன்றிரவு நிலவு இன்னும் பிரகாசமாக தெரிந்தது. ஆரியன் தனது பழைய புல்லாங்குழலை எடுத்து ஒரு மெல்லிய இசையை மீட்க தொடங்கினான். அந்த இசை பண்ணை வீட்டின் சுவர்களில் மோதி மேகலாவின் ஓவியங்களுக்கு உயிர் கொடுப்பது போலிருந்தது. மேகலா அந்த இசையில் கரைந்து தன் அடுத்த ஓவியத்திற்கான கருவை பெற்றாள். காலம் இப்போது ஒரு நதியைப் போல மெதுவாகவும் ஆழமாகவும் ஓடிக்கொண்டிருந்தது. அவர்கள் இருவரும் அந்த நதியின் இரு கரைகளாக ஒருவரையொருவர் தழுவியபடி பயணத்தை தொடர்ந்தனர். ஆனால் அந்த பயணத்தில் ஒரு புதிய திருப்பம் காத்திருந்தது. கண்காட்சிக்கு தயாராகி கொண்டிருந்த ஒரு நாளில் மேகலாவின் பழைய சிநேகிதி ஒருத்தி அவளை தேடி வந்தாள். அவளது வருகை சில பழைய நினைவுகளையும் சில புதிய கேள்விகளையும் எழுப்பியது. அந்த மதிய நேரம் சற்றே வெப்பமாக இருந்தாலும் பண்ணை வீட்டின் தடிமனான சுவர்கள் உட்புறத்தை குளிர்ச்சியாக வைத்திருந்தன. மேகலா தனது ஸ்டுடியோவில் ஒரு புதிய கேன்வாஸில் அடிப்படையான வண்ணங்களை பூசிக்கொண்டிருந்தாள். தூரிகை கேன்வாஸில் பட்டு எழும் அந்த மெல்லிய சத்தம் மட்டுமே அந்த அறையில் கேட்டது. திடீரென்று வாசலில் ஒரு காரின் சத்தம் கேட்டது. ஆரியன் தோட்டத்திலிருந்து எழுந்து சென்று பார்த்தான். ஒருவேளை நீல நிற கார் நின்றிருந்தது. அதிலிருந்து இறங்கிய அந்த பெண்ணை பார்த்ததும் ஆரியனுக்கு ஒரு நிமிடம் அடையாளம் தெரியவில்லை. ஆனால் அவள் கண்களில் இருந்த அந்த துடிப்பு அவளுக்கு ஒரு பரிச்சயத்தை தந்தது. யார் வேண்டும் என்று ஆரியன் நிதானமாக கேட்டான். மேகலா, மேகலா இங்கேதானே இருக்கிறாள்? நான் ரம்யா, அவளுடைய கல்லூரி தோழி என்றாள் அந்த பெண் ஒரு மெல்லிய புன்னகையுடன். ஆரியன் அவளை உள்ளே அழைத்து வந்தான். ஸ்டுடியோவில் இருந்த மேகலா ரம்யாவை பார்த்ததும் திகைத்து போனாள். பல வருடங்களுக்கு பிறகு தன் தோழியை பார்ப்பது அவளுக்குள் ஒரு கலவையான உணர்வை தந்தது. ரம்யா, நீயா எப்படி இங்கே? மேகலா தன் கையில் இருந்த தூரிகையை கீழே வைத்துவிட்டு அவள் அருகே சென்றாள். உன்னை பற்றி கேள்விப்பட்டேன் மேகலா. ஆரியன் சார் உன்னை ஒரு பண்ணை வீட்டில் சிறை வைத்திருப்பதாக சொன்னார்கள். ஆனால் இங்கே வந்து பார்த்தால் நீ ஒரு ராணி போல இருக்கிறாய் என்று ரம்யா கேலியாக சொன்னாள். ரம்யாவின் பேச்சில் இருந்த அந்த சிறு விளையாட்டுத்தனம் மேகலாவிற்கு தனது பழைய கல்லூரி நாட்களை நினைவூட்டியது. ஆரியன் அவர்களுக்கு தேநீர் கொண்டு வர சமையலறைக்கு சென்றான். மூவரும் அந்த பெரிய ஹாலில் அமர்ந்தனர். ரம்யா அந்த வீட்டை சுற்றி பார்த்தாள். மேகலா, உனது ஓவியங்கள் இப்போது மிகவும் மாறியிருக்கின்றன. முன்பு உன் ஓவியங்களில் ஒரு தேடல் இருக்கும், இப்போது ஒரு அமைதி இருக்கிறது. என்ன மாற்றம் என்று கேட்டாள். மேகலா ஆரியனை ஒரு நிமிடம் பார்த்தாள். ஆரியன் புன்னகையுடன் அவளது கையை பற்றினான். அந்த மாற்றத்திற்கு பெயர் காதல் ரம்யா என்றான் ஆரியன் ஆழமான குரலில். ரம்யா சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள். மேகலா, நம் பழைய நண்பர்கள் எல்லாரும் அடுத்த வாரம் ஒரு சந்திப்பு ரெனியன் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீ கண்டிப்பாக வர வேண்டும் என்று எல்லாரும் ஆசைப்படுகிறார்கள். முக்கியமாக கௌதம் வருகிறான். கௌதம் என்ற பெயரை கேட்டதும் மேகலாவின் கையில் இருந்த தேநீர் கோப்பை லேசாக அதிர்ந்தது. ஆரியன் அதை கவனித்தான். ஆனால் அவன் முகம் எந்த சலனத்தையும் காட்டவில்லை. கௌதம் மேகலாவின் கடந்த காலத்தில் ஒரு மங்கலான நிழலாக இருந்தவன். ஒரு காலத்தில் மேகலாவிற்கு ஓவியம் சொல்லிக் கொடுத்தவன். அவளது முதல் ரசிகனாக இருந்தவன். ரம்யா, நான் இப்போது இந்த அமைதியான வாழ்க்கையில் இருக்கிறேன். எனக்கு அந்த பழைய நினைவுகளுக்குள் செல்ல விருப்பமில்லை என்றாள் மேகலா தயக்கத்துடன். இல்லை மேகலா, நீ வர வேண்டும். நீ எப்படி இருக்கிறாய் என்று உலகம் பார்க்கட்டும். ஆரியன் சார், நீங்களும் அவளை அழைத்து வாருங்கள் என்று ரம்யா வற்புறுத்தினாள். ரம்யா சென்ற பிறகு அந்த பண்ணை வீட்டில் ஒரு கனத்த மௌனம் நிலவியது. ஆரியன் தோட்டத்திற்கு சென்று ஒரு செடியின் இலைகளை தடவி கொடுத்து கொண்டிருந்தான். மேகலா அவன் பின்னால் சென்றாள். ஆரியன், உங்களுக்கு வருத்தமா? ஆரியன் அவளை திரும்பி பார்த்தான். அவனது கண்களில் பொறாமை இல்லை, ஆனால் ஒரு விதமான அக்கறை இருந்தது. வருத்தமில்லை மேகலா, உன் கடந்த காலம் உன்னுடையது. அதில் எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனால் உனக்கு அந்த சந்திப்பிற்கு செல்ல விருப்பம் இருந்தால் நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஒருவேளை அந்த பழைய நினைவுகளை நீ எதிர்கொண்டால்தான் உன் மனதில் இருக்கும் அந்த சிறிய தயக்கம் கூட மறையும் என்று நினைக்கிறேன்.
மேகலா அவன் மார்பில் தலை சாய்த்து கொண்டாள். எனக்கு எங்கும் செல்ல விருப்பம் இல்லை ஆரியன். இந்த மண்ணும் இந்த மௌனமும் உனது இந்த அன்பும் மட்டுமே எனக்கு போதும் என்றாள். இருந்தாலும் போவோம் மேகலா. நாம் ஓடி ஒளிவது தீர்வாகாது. நம் காதல் எவ்வளவு வலிமையானது என்பதை அந்த உலகிற்கு நாம் காட்ட வேண்டாமா என்று ஆரியன் அவளது நெற்றியில் முத்தமிட்டான். அன்றிரவு மேகலாவிற்கு தூக்கம் வரவில்லை. அவள் தன் பழைய ஓவிய பெட்டியை திறந்தாள். அதில் கௌதம் அவளுக்கு பரிசளித்த ஒரு சிறிய பென்சில் படம் இருந்தது. அதை அவள் மெதுவாக தடவி பார்த்தாள். அது ஒரு பழைய ஓவியம்தான். ஆனால் அது சுமந்திருக்கும் நினைவுகள் இப்போது அவளுக்கு அந்நியமாக தெரிந்தன. மறுநாள் காலை பண்ணை வீட்டின் அமைதியில் ஒரு புதிய சலனம் இருந்தது. மேகலா அந்த பழைய பென்சில் படத்தை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு சென்றாள். அங்கே ஒரு சிறிய நெருப்பை மூட்டி அந்த படத்தை அதில் போட்டாள். ஆரியன் தூரத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தான். அவன் அவள் அருகே வரவில்லை. ஆனால் அவளது அந்த செயல் அவர்களின் உறவில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்திருப்பதை அவன் உணர்ந்தான். இனி என் கேன்வாஸில் பழைய நிழல்கள் இருக்காது ஆரியன் என்று மேகலா மனதிற்குள் சொல்லிக் கொண்டாள். காலம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த வார இறுதி சந்திப்பிற்கு அவர்கள் தயாரானார்கள். அது வெறும் ஒரு சந்திப்பு அல்ல. மேகலாவிற்கு தனது கடந்த காலத்தை சந்தித்து அதை முழுமையாக வழி அனுப்பி வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஆரியன் அவளுக்கு துணையாக ஒரு பெரும் மலையைப் போல நின்றான். அந்த பயணத்திற்காக அவர்கள் கிளம்பும் போது பண்ணை வீட்டின் மரங்கள் காற்றில் அசைந்து அவர்களுக்கு விடை கொடுத்தன. கார் சீரான வேகத்தில் அந்த கிராமத்து சாலையை கடந்து தேசிய நெடுஞ்சாலையில் நுழைந்தது. பண்ணை வீட்டின் அந்த தூய்மையான மண் வாசனை மெல்ல மறைந்து நகரத்தின் புகையும் இரைச்சலும் அவர்களை சூழ்ந்தன. ஜன்னல் வழியாக வெளியே ஓடும் விளக்குகளை மேகலா மௌனமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஆரியன் அவ்வப்போது அவளை திரும்பி பார்த்தான். அவளது அமைதி அவனுக்கு ஏதோ சொல்ல முயன்றது. மேகலா, உனக்கு சங்கடமாக இருந்தால் இப்போதே திரும்பி விடலாம், எதற்கும் கட்டாயமில்லை என்றான் ஆரியன். அவளது கையை மெல்ல அழுத்தியபடி மேகலா அவன் பக்கம் திரும்பி ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தாள். இல்லை ஆரியன், நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். சில நேரங்களில் சில நினைவுகளை நாம் நேருக்கு நேர் சந்திப்பதுதான் அந்த நினைவுகளுக்கு நாம் தரும் இறுதி அஞ்சலி என்றாள். அந்த பெரிய நட்சத்திர ஹோட்டலின் வாசலில் கார் நின்றது. ஆரியன் இறங்கி வந்து மேகலாவிற்கு கதவை திறந்தான். மேகலா அணிந்திருந்த அந்த மெல்லிய சந்தன நிற பட்டுச் சேலை அவளுக்கு ஒரு தனித்துவமான கம்பீரத்தை கொடுத்தது. இருவரும் உள்ளே நுழைந்த போது பழைய நண்பர்களின் சிரிப்பு சத்தமும் மெல்லிய இசையும் அவர்களை வரவேற்றன. ரம்யா ஓடி வந்து மேகலாவை கட்டி அணைத்துக் கொண்டாள். மேகலா, நீ வருவாய் என்று நான் நினைக்கவே இல்லை. வா, எல்லாரும் உனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவளை இழுத்துச் சென்றாள். ஆரியன் அமைதியாக அவளுக்கு பின்னால் நடந்தான். கூட்டத்தின் ஒரு ஓரத்தில் கௌதம் நின்றிருந்தான். அவன் கையில் ஒரு திராட்சை ரச கோப்பை இருந்தது. மேகலாவை பார்த்ததும் அவன் முகம் சட்டென்று மாறியது. அவன் மெதுவாக அவள் அருகே வந்தான். மேகலா, எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன, நீ இன்னும் அப்படியேதான் இருக்கிறாய் என்றான். கௌதம் அவனது குரலில் ஒரு விதமான ஏக்கம் கலந்திருந்தது. மேகலா தயக்கம் இல்லாமல் அவனை பார்த்து, ஆமாம் கௌதம், ஆனால் இப்போது நான் இன்னும் தெளிவாக இருக்கிறேன் என்றாள். ஆரியன் மேகலாவின் அருகில் வந்து நின்றான். கௌதம் ஆரியனை ஒரு புதிய பார்வையுடன் பார்த்தான். ஆரியன் சார், உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். மேகலாவின் கலைத்திறமையை நீங்கள் முடக்கி விடுவீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவளது கண்களில் இருக்கும் இந்த ஒளி நீங்கள் அவளை எவ்வளவு அழகாக பார்த்து கொள்கிறீர்கள் என்று சொல்கிறது என்றான் கௌதம். ஆரியன் சற்றும் பதற்றமில்லாமல், கலை என்பது முடக்கப்பட வேண்டிய ஒன்றல்ல கௌதம், அது கொண்டாடப்பட வேண்டியது. மேகலா ஒரு ஓவியம் என்றால் நான் அதற்கு பாதுகாப்பு தரும் ஒரு சட்டகம், ஃப்ரேம் மட்டுமே என்றான். அந்த பேச்சில் இருந்த ஆழம் கௌதமை மௌனமாக்கியது. மேகலா அந்த தருணத்தில் ஆரியனை பெருமிதத்துடன் பார்த்தாள். அந்த சந்திப்பில் பழைய நண்பர்கள் எல்லாரும் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் மேகலாவிற்கு அந்த இடம் இப்போது அந்நியமாக தெரிந்தது. அந்த ஆடம்பர விளக்குகளை விட பண்ணை வீட்டின் அந்த ஒற்றை மெழுகுவர்த்தி வெளிச்சமே மேலானதாக அவளுக்கு தோன்றியது. ஆரியன், நாம் கிளம்பலாமா? எனக்கு அந்த பண்ணை வீட்டின் அமைதி இப்போதே வேண்டும் போலிருக்கிறது என்று அவள் மெல்லிய குரலில் சொன்னாள். ஆரியன் புன்னகையுடன் அவளது கையை பற்றி கொண்டான். அவர்கள் அங்கிருந்து வெளியே வந்தபோது இரவு காற்று குளிர்ந்திருந்தது. கார் மீண்டும் பண்ணை வீட்டை நோக்கி திரும்பியது.
வழியில் மேகலா சொன்னாள். ஆரியன் கௌதமை பார்த்தபோது எனக்குள் எந்த சலனமும் இல்லை. ஒரு காலத்தில் அவன் எனக்கு ஒரு பிம்பமாக தெரிந்தான். ஆனால் இப்போது நீ எனக்கு ஒரு நிழலாக அல்ல, என் உயிராக தெரிகிறாய். ஆரியன் காரை சாலையோரம் நிறுத்தினான். அவளை இழுத்து அணைத்து கொண்டான். நானும் அதைத்தான் சொல்ல நினைத்தேன் மேகலா. கடந்த காலம் என்பது ஒரு பாடம், நிகழ்காலம்தான் நமது ஓவியம். வா, அந்த ஓவியத்தை நாம் இன்னும் அழகாக தீட்டுவோம் என்றான். பண்ணை வீட்டை அடைந்த போது அங்கிருந்த மரம் தன் இலைகளை அசைத்து அவர்களை வரவேற்றது. அந்த நிசப்தமான இரவில் அவர்கள் மீண்டும் தங்கள் உலகத்திற்குள் நுழைந்தனர். அங்கே எந்த முகமூடிகளும் இல்லை, வெறும் தூய்மையான காதல் மட்டுமே இருந்தது. மேகலா தன் ஸ்டுடியோவிற்கு சென்று அந்த வெற்றி கேன்வாஸை பார்த்தாள். இப்போது அவளுக்கு தெரிந்தது, அவள் வரைய போவது கௌதமரையோ அல்லது பழைய நினைவுகளையோ அல்ல, ஆரியனுடன் அவள் பகிரப் போகும் அந்த புதிய விடியலை தான். வாழ்க்கை மீண்டும் அதன் மெதுவான அழகான தாளத்திற்கு திரும்பியது. அந்த இரவின் மௌனத்தில் அவர்களின் மூச்சுக்காற்றுகள் ஒன்றோடொன்று கலந்து ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கத்தை பறைசாற்றின. பண்ணை வீட்டின் அடுத்த விடியல் ஒரு புதிய வாசனையுடன் பிறந்தது. ஜன்னல் திரையை தூக்கி கொண்டு வந்த அந்த மெல்லிய சூரிய ஒளி மேகலாவின் உறக்கத்தை கலைத்தது. அவள் கண் விழித்த போது அருகில் ஆரியன் இல்லை. மெல்ல எழுந்து கொல்லைப்புறம் சென்றபோது அங்கே ஆரியன் ஒரு மர நாற்காலியை செதுக்கிக் கொண்டிருந்தான். அவனது சட்டையில் ஒட்டியிருந்த மரத்தூள்கள் காலை வெயிலில் மின்னின. மேகலா சத்தமில்லாமல் அவன் பின்னால் போய் அவனது தோளில் தன் தாடையை வைத்து கொண்டாள். இன்று என்ன புதுமையாக செய்கிறீர்கள் ஆரியன் என்று அவள் கேட்க, ஆரியன் அவளது கையை தட்டிவிட்டு, இது உனக்கானது மேகலா, உன் ஓவிய கூடத்திற்கு ஒரு புதிய இருக்கை. நீ அமர்ந்து வரையும் போது இந்த மரம் உனக்கு ஒரு பிடிமானத்தை தரும் என்றான். மேகலா அந்த மரத்தின் சொரசொரப்பை தடவி பார்த்தாள். விலை உயர்ந்த சோபாக்களை விட இந்த மரத்தின் உழைப்பு எனக்கு பிடிக்கிறது என்று அவள் சொல்ல, ஆரியன் அவளை இழுத்து தன் மடியில் அமர வைத்து கொண்டான். அந்த சிறிய தருணத்தில் அவர்கள் இருவருக்கும் இடையே நிலவிய மௌனம் எந்த இசையையும் விட இனிமையாக இருந்தது. மதியம் அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த தோட்டத்தில் புதிய செடிகளை நட்டனர். ஆரியன் குழி தோண்ட, மேகலா அந்த மென்மையான வேர்களை மண்ணுக்குள் புதைத்தாள். இந்த செடிகள் வளர காலம் எடுக்கும் மேகலா, ஆனால் அதன் நிழல் நம் தலைமுறைக்கும் சேரும் என்று ஆரியன் சொன்னான். அந்த தலைமுறை என்ற வார்த்தை மேகலாவிற்குள் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. அவள் ஆரியனை நிமிர்ந்து பார்த்தாள். அவனது கண்களில் ஒரு பெரிய கனவு தெரிந்தது. ஆரியன், நாம் ஏன் ஒரு குழந்தையை பற்றி யோசிக்க கூடாது என்று அவள் மிக மெதுவாக கேட்டாள். அந்த வினாடியில் சுற்றி இருந்த காற்றில் ஒரு நிசப்தம் நிலவியது. ஆரியன் தனது கையில் இருந்த மண்வெட்டியை கீழே வைத்துவிட்டு மேகலாவின் முகத்தை தன் கைகளால் ஏந்தினான். நானும் அதை தான் நினைத்து கொண்டிருந்தேன் மேகலா. நம் காதலின் சாட்சியாக ஒரு உயிர் இந்த வீட்டில் தவழ வேண்டும். அவசரமே இல்லை. இந்த செடிகளைப் போலவே அந்த உறவும் நிதானமாக மலரட்டும் என்றான். அந்த மாலை நேரத்தில் அவர்கள் இருவரும் குளக்கரையில் அமர்ந்திருந்தனர். நிலவு நீரில் பிரதிபலித்து அசைந்து கொண்டிருந்தது. மேகலா ஆரியனின் தோளில் சாய்ந்து கொண்டு, வாழ்க்கை இவ்வளவு அழகாக இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை ஆரியன். ஒப்பந்தத்தில் தொடங்கி இன்று ஒரு புதிய உயிரை பற்றி யோசிக்கும் வரை நாம் எவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் என்றாள். ஆரியன் அவளது கூந்தலை வருடினான். இன்னும் செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது மேகலா, ஆனால் இப்போது எனக்கு பயம் இல்லை. நீ என்னுடன் இருக்கும் வரை எந்த பாதையும் எனக்கு கடினமாக தெரியாது என்றான். அந்த இரவு அந்த பண்ணை வீட்டின் சுவர்களுக்குள் ஒரு புதிய ரகசியத்தை சுமந்திருந்தது. அது ஒரு புதிய வரவின், ஒரு புதிய விடியலின் தொடக்கமாக இருந்தது. மேகலா அன்று இரவு வரைந்த ஓவியத்தில் ஒரு பெரிய ஆலமரமும் அதன் அடியில் ஒரு சிறிய ஊஞ்சலும் இருந்தது. அந்த ஊஞ்சலில் இன்னும் யாரும் அமரவில்லை, ஆனால் அது ஒருவருக்காக காத்து கொண்டிருப்பது போல தெரிந்தது. ஆரியன் அந்த ஓவியத்தை பார்த்துவிட்டு மேகலாவை இறுக கட்டியணைத்துக் கொண்டான். இந்த ஊஞ்சல் சீக்கிரம் ஆட தொடங்கும் மேகலா என்று அவன் முணுமுணுக்க, அந்த பண்ணை வீட்டின் அமைதியில் ஒரு பெரும் மகிழ்ச்சி குடிகொண்டது. அவர்கள் இருவருமே அந்த புதிய மாற்றத்திற்காக தங்களை தயார்படுத்தி கொண்டனர். இது ஒரு முடிவல்ல, ஒரு அழகான பயணத்தின் அடுத்த கட்டம். அந்த மௌனமான இரவில் அவர்களின் இதய
இதய துடிப்புகள் ஒரு புதிய தாளத்திற்கு மாறின. சில வாரங்கள் அந்த பண்ணை வீட்டில் மிகவும் நிதானமாக நகர்ந்தன. காலத்தின் வேகம் அங்கே குறைந்து விட்டதை போன்ற ஒரு பிரமை அவர்களுக்குள் இருந்தது. ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய நம்பிக்கையுடன் விடிந்தது. மேகலா தனது ஓவிய கூடத்தில் அந்த ஊஞ்சல் ஓவியத்தை இன்னும் செதுக்கிக் கொண்டிருந்தாள். அதன் ஒவ்வொரு கோட்டிலும் ஒரு தாயின் எதிர்பார்ப்பும் ஒரு மனைவியின் காதலும் கலந்திருந்தது. ஆரியன் இப்போது தனது அலுவலக வேலைகளை வீட்டிலிருந்தே கவனித்துக் கொண்டான். அவனது கர்வமான தொழிலதிபர் முகம் இப்போது ஒரு கனிவான தோட்டக்காரனாக மாறியிருந்தது. அவன் நட்ட செடிகள் மெல்ல துளிர்விட தொடங்கியிருந்தன. ஒரு நாள் மாலை மேகலா ஜன்னல் ஓரம் அமர்ந்து தூரிகையை அசைக்காமல் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தாள். அவளது முகம் சற்றே வாடி இருப்பதை ஆரியன் கவனித்தான். என்ன மேகலா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய்? உடம்பு ஏதும் சரியில்லையா என்று ஆரியன் அவள் அருகே வந்து அமர்ந்தான். மேகலா மெல்ல தலையசைத்தாள். தெரியவில்லை ஆரியன், இன்று ஒரு விதமான மயக்கம், எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை என்றாள். ஆரியனின் இதயம் ஒரு நிமிடம் வேகமாக துடித்தது. அவன் அவளது கையை பற்றி பார்த்தான். அது சற்றே சூடாக இருந்தது. அவன் அவளை மெல்ல இழுத்து தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். நாம் நாளை மருத்துவமனைக்கு சென்று ஒரு முறை பரிசோதித்து விடுவோம் மேகலா என்றான் மென்மையான குரலில். அன்றிரவு மேகலாவிற்கு தூக்கம் வரவில்லை. அவள் ஆரியனின் மார்பில் சாய்ந்து கொண்டு அந்த பண்ணை வீட்டின் கூரையை பார்த்து கொண்டிருந்தாள். ஓழைகளின் இடுக்கு வழியே தெரிந்த அந்த ஒற்றை நட்சத்திரம் அவளுக்கு ஒரு செய்தியை சொல்வது போல தெரிந்தது. ஆரியன் தூங்கிவிட்டான் என்று நினைத்தாள். ஆனால் அவனது கைகள் அவளை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தன. தூங்கவில்லையா மேகலா என்று அவன் தூக்க கலக்கத்திலும் கேட்டான். இல்லை ஆரியன், ஒருவிதமான சந்தோஷமான பயம் என்னை சூழ்ந்திருக்கிறது என்றாள் மேகலா. மறுநாள் காலை மருத்துவமனையில் அந்த அறையின் நிசப்தம் அவர்களுக்கு ஒரு யுகமாக தெரிந்தது. மருத்துவர் சிரித்த முகத்துடன் வெளியே வந்தபோது ஆரியன் எழுந்து நின்றான். வாழ்த்துகள் ஆரியன், மேகலா இப்போது ஒரு குழந்தையை சுமக்கிறாள். மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் என்றார். அந்த வினாடியில் ஆரியனின் கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் வழிந்தது. அவன் மேகலாவை பார்த்தான். அவளது முகத்தில் அந்த பனிப்பொழிவு போன்ற ஒரு பேரமைதி இருந்தது. அவர்கள் மீண்டும் பண்ணை வீட்டிற்கு திரும்பிய போது அந்த வீடே ஒரு திருவிழா கோலம் பூண்டது போல அவர்களுக்கு தோன்றியது. ஆரியன் மேகலாவை தரையிலேயே நடக்க விடவில்லை. ஆரியன், நான் நோயாளி அல்ல, ஒரு தாய்தான். என்னை இப்படியே தூக்கி சுமக்க போகிறீர்களா என்று மேகலா சிரித்துக்கொண்டே கேட்டாள். ஆமாம் மேகலா, நீயும் என் குழந்தையும் இந்த மண்ணை தொடுவதற்கு முன்பு என் அன்பை தொட வேண்டும் என்றான் ஆரியன் பிடிவாதமாக. மாலை வேளையில் அவர்கள் அந்த மரத்தடியில் அமர்ந்தனர். ஆரியன் செதுக்கிய அந்த பழைய ஊஞ்சல் இப்போது மெல்ல ஆடிக்கொண்டிருந்தது. மேகலா தன் வயிற்றை மெல்ல தடவி பார்த்தாள். ஆரியன், இந்த உயிர் வளர்ந்து வரும்போது நம் காதலும் இன்னும் ஆழமாகும் அல்லவா என்று அவள் கேட்க ஆரியன் அவளது நெற்றியில் முத்தமிட்டான். நிச்சயமாக மேகலா, நம் கதை ஒரு ஒப்பந்தத்தில் தொடங்கியது, ஆனால் அது ஒரு காவியமாக முடிந்து கொண்டிருக்கிறது என்றான். அந்த பண்ணை வீட்டின் மௌனம் இப்போது ஒரு தாலாட்டாக மாறியிருந்தது. அவர்கள் இருவரும் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கத்தில் நின்றிருந்தனர். அவர்களின் வாழ்க்கையின் மிக அழகான பக்கங்களின் தொடக்கம். அந்த நிதானமான வாழ்வின் ஒவ்வொரு துளியும் இப்போது தேனாக இனித்தது. அதிகாலை வேளையில் பண்ணை வீட்டின் ஜன்னல்கள் வழியே புகுந்த காற்று முன்னெப்போதையும் விட மென்மையாக இருந்தது. மேகலா மெல்ல கண் விழித்தாள். வழக்கமான அந்த அதிகாலை சுறுசுறுப்பு இப்போது அவளிடம் இல்லை. மாறாக ஒரு மெதுவான சோர்வும் அதே சமயம் ஒரு ஆழ்ந்த நிம்மதியும் அவளை சூழ்ந்திருந்தது. ஆரியன் ஏற்கனவே எழுந்து விட்டான். அவன் சமையல் அறையில் மிக நிதானமாக மேகலாவிற்காக ஒரு மூலிகை தேநீர் தயாரித்துக் கொண்டிருந்தான். அந்த பாத்திரங்களின் மெல்லிய சத்தம் கூட மேகலாவிற்கு ஒரு இசையாக தெரிந்தது. ஆரியன் அறைக்குள் நுழைந்த போது அவனது கைகளில் இருந்த தேநீர் கோப்பையிலிருந்து ஆவி மெல்ல பறந்து கொண்டிருந்தது. அவன் மேகலாவின் அருகில் அமர்ந்து அவளது கலைந்த தலைமுடியை சீராக்கி விட்டான். இன்று எழுந்திருக்க அவசரமில்லை மேகலா, இந்த உலகம் நமக்காக காத்திருக்கட்டும். நீயும் நம் குட்டி தேவதையும் இன்னும் சிறிது நேரம் இந்த மெத்தையிலேயே ஓய்வெடுங்கள் என்றான். அவனது குரலில் இருந்த அந்த அதீத அன்பு மேகலாவின் கண்களை லேசாக நனைத்தது.
அவள் அந்த தேநீரை மெல்ல பருகும்போது ஆரியன் அவளது பாதங்களை மென்மையாக வருடி கொடுத்தான். மதிய வேளையில் மேகலா தனது ஸ்டூடியோவிற்கு சென்றாள். அங்கிருந்த பெரிய கேன்வாஸில் அவள் தீட்டத் தொடங்கி இருந்தது ஒரு துளிர்விடும் விதையை. அந்த விதையை சுற்றி ஒரு பெரிய மரம் தனது கிளைகளால் அரவணைத்துக் கொண்டிருப்பது போன்ற ஒரு காட்சி அது. அவளது தூரிகை இன்று முன் எப்போதையும் விட மிக மெதுவாக நகர்ந்தது. ஒவ்வொரு வண்ணமும் ஒரு புதிய உணர்வை சுமந்து நின்றது. ஆரியன் கதவருகே நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது பார்வையில் மேகலா ஒரு சாதாரண பெண் அல்ல, ஒரு புதிய படைப்பை உருவாக்கும் ஒரு தேவதையாக தெரிந்தாள். மாலை நேரத்தில் அவர்கள் தோட்டத்து நடைபாதையில் மிக மெதுவாக நடந்தனர். ஆரியன் மேகலாவின் கைகளை ஒரு நிமிடம் கூட விடவில்லை. வழியில் இருந்த ஒரு சிறிய கல்லை கூட அவன் அகற்றிவிட்டான். மேகலா, இந்த பண்ணை வீட்டின் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மரமும் நம் குழந்தையின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றன. நான் இப்போதே அந்த சின்னஞ்சிறு காலடி சத்தங்களை கேட்பது போல ஒரு பிரமை என்றான் ஆரியன். மேகலா மெல்ல சிரித்தாள். உங்களுக்கு இப்போதே இவ்வளவு கற்பனையா ஆரியன்? இன்னும் பல மாதங்கள் இருக்கின்றன. அதுவரை நாம் இந்த அமைதியை பாதுகாப்போம் என்றாள். இரவு நிலவு முழுமையாக வானத்தை ஆட்கொண்டிருந்தது. அவர்கள் அந்த திறந்த வெளிமுற்றத்தில் அமர்ந்து விண்மீன்களை பார்த்தனர். ஆரியன் மேகலாவின் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டான். மேகலா, ஒரு காலத்தில் நான் பணத்தையும் அதிகாரத்தையும் மட்டுமே நேசித்தேன். ஆனால் இந்த தரையில் அமர்ந்து உன் மடியில் இருக்கும்போது கிடைக்கும் இந்த பேரமைதி, இதுதான் நான் உண்மையில் தேடிய வாழ்க்கை என்று இப்போது உணர்கிறேன் என்றான். மேகலா அவனது விரல்களுடன் விளையாடிக் கொண்டே, நாம் தொலைத்ததெல்லாம் நம்மை இன்னும் அழகாக மீட்டெடுக்கத்தான் ஆரியன் என்று முணுமுணுத்தாள். அந்த பண்ணை வீட்டின் இரவு அவர்களின் கனவுகளுக்கு ஒரு பாதுகாப்பான கூடாரமாக மாறியிருந்தது. காலம் தன் போக்கில் மிக நிதானமாக நகர்ந்து கொண்டிருக்க அவர்களின் காதலும் அந்த புதிய உயிரும் ஒன்றோடொன்று பிணைந்து வளர்ந்து கொண்டிருந்தன. காலை பொழுதே ஒரு புது வாசனையோடு விடிஞ்சது. மேகலா ஜன்னலை திறந்து வச்சப்ப தோட்டத்துல இருந்த மல்லிகை பூவோட மனம் அறை முழுக்க பரவி அவளோட மனசை ஏதோ செஞ்சது. பெட்ல இருந்து மெல்ல எழுந்தவளுக்கு வயிற்றுக்குள்ள ஒரு சின்ன அசைவு தெரியற மாதிரி ஒரு பிரமை. இன்னும் ஒரு புள்ளியாத்தான் இருக்கணும், அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு அவசரமான நினைச்சு தன்னோட வயித்தை மெல்ல தடவி பார்த்துக்கிட்டே சிரிச்சா. அப்போதான் ஆரியன் உள்ளே வந்தான். அவனோட கையில ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் இருந்தது. ஏன் மேகலா எழுந்திருச்ச? இன்னும் கொஞ்ச நேரம் படுத்திருக்க வேண்டியது தானேன்னு அவன் குரல்ல ஒரு செல்ல கண்டிப்பு இருந்தது. ஆரியன், நான் சும்மாதான் ஜன்னல் வழியா அந்த பறவைகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ ரொம்ப நல்லா தெரியுது, ஆரியன், இந்த தோட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு செடியும் நம்ம குழந்தையோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு மேகலா சொன்னா. ஆரியன் அவள் அருகே வந்து உட்கார்ந்து அவளோட கையை பிடிச்சுக்கிட்டான். ஆமா மேகலா, ஆனா முதல்ல நீ உன் உடம்பை பார்த்துக்கணும். இனிமே நீ அந்த பெரிய கேன்வாஸ்ல எல்லாம் வரைய வேணாம். அந்த பெயிண்ட் வாசனை உனக்கு பிடிக்காது, உடம்புக்கு நல்லது இல்லைன்னு அவன் சொன்னதும் மேகலாவோட முகம் லேசா மாறினது. ஆரியன், ஓவியம் தான் என்னோட உயிர். நான் வரையாம இருந்தா என்னால இருக்க முடியாது. நீ ஏன் என்ன போயும் போயும் ஒரு கண்ணாடி பொம்மை மாதிரி பாக்குறன்னு அவள் லேசா சினுங்கலா கேட்டா. அந்த சின்ன மோதல் அவங்களுக்குள்ள ஒரு அழகான விவாதத்தை ஆரம்பிச்சது. ஆரியன் அவனோட முகத்தை நிமித்தி, நான் உன்னை கண்ணாடி பொம்மையா பார்க்கல மேகலா, என்னோட உலகத்தையே உன்கிட்டையும் நம்ம குழந்தைகிட்டையும் தான் வச்சிருக்கேன். உனக்கு ஒரு சின்ன சோர்வு வந்தாலும் என்னால தாங்கிக்க முடியாதுன்னு அவன் ஆழமான குரல்ல சொன்னப்ப மேகலாவால அதுக்கு மேல கோபப்பட முடியல. அவ மார்புல மெல்ல சாய்ந்துக்கிட்டா. அந்த மதிய வேளையில 2 பேரும் தோட்டத்துல இருந்த அந்த பெரிய மரத்தடியில உட்கார்ந்து இருந்தாங்க. ஆரியன் மேகலாவுக்கு பிடிச்சமான ஒரு பழைய பாட்டை மெல்ல முணுமுணுத்துக்கிட்டே அவளோட மடியில தலை வச்சு படுத்துக்கிட்டான். மேகலா, நம்ம குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலான்னு அவன் கேட்டப்போ அந்த இடமே ஒரு அமைதியில மூழ்கினது. இன்னும் நிறைய நாள் இருக்கு ஆரியன், ஆனா அது நம்ம காதலோட அடையாளமா இருக்கணும். மௌனமா இருந்த நம்ம வாழ்க்கையில ஒரு அழகான ராகமா அது வரப்போகுதுன்னு மேகலா சொன்னான். அந்த சமயத்துல ஒரு வண்ணத்து பூச்சி அவங்க 2 பேரையும் சுத்தி பறந்து மேகலாவோட தோல்ல வந்து உட்கார்ந்ததும் ஆரியன் அதை தொடாமலே ரசிச்சு பார்த்தான். பார்த்தியா மேகலா,
இயற்கையே உன்னை ஒரு பூவா நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு அவன் சொன்னதுல ஒரு அழகான காதல் தெரிஞ்சது. அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு முடிச்சதும் 2 பேரும் மொட்டை மாடியில நிலவை பார்த்துக்கிட்டே நடந்தாங்க. ஆரியன் மேகலாவோட இடுப்பை மெல்ல வளைச்சு பிடிச்சுக்கிட்டே அவளோட காதோரம், மேகலா, உன்னை நான் முதலா பார்த்தப்போ இப்படி ஒரு வாழ்க்கையை நான் கனவுல கூட நினைக்கல. ஆனா இப்போ உன்னோட ஒவ்வொரு மூச்சு காற்றும் எனக்குள்ள ஒரு புதிய சக்தியை தருதுன்னு ரகசியமா சொன்னான். அவனோட அந்த தீண்டல் மேகலாவோட உடம்பை சிலிர்க்க வச்சது. அவனோட முகத்தை ஏறிட்டு பார்த்தா. அவனோட அந்த தாகம் நிறைந்த கண்கள் அவளை அப்படியே முழுங்கிடுற மாதிரி இருந்தது. ஆரியன் போதும்னு அவ வெட்கத்துல சொன்னாலும் அவளோட கைகள் அவனோட கழுத்தை இன்னும் இறுக்கமா சுத்திக்குச்சு. அந்த இரவோட நிசப்தத்துல அவங்களோட முத்தங்கள் ஒரு புதிய கவிதையை எழுத ஆரம்பிச்சது. ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சிருந்த அந்த தருணம் அவங்களோட பழைய கசப்புகளை எல்லாம் மொத்தமா தொடச்சி எரிஞ்சிட்டு ஒரு புதிய விடியலை நோக்கி அவங்கள அழைச்சிட்டு போனது. விடியற்காலை பனி இன்னும் விலகாத நேரத்துல மேகலாவுக்கு லேசான வாந்தி உணர்வு ஏற்பட்டது. ஆரியன் பதறியடிச்சு எழுந்து அவளுக்கு தண்ணி கொடுத்து அவளோட முதுகை மெல்ல தடவி கொடுத்தான். பரவாயில்லை ஆரியன், இதெல்லாம் சகஜம்தானேன்னு மேகலா சொல்லியும் அவனோட முகத்துல இருந்த கவலை குறையல. உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டான். அவனோட இந்த அதீத அக்கறை மேகலாவுக்கு ஒரு பக்கம் சிரிப்பை தந்தாலும் இன்னொரு பக்கம் மனசுக்கு ரொம்ப இதமா இருந்தது. மதியம் மேகலாவோட அம்மா சாந்தி அவங்கள பார்க்க பண்ணை வீட்டுக்கு வந்தாங்க. மேகலாவோட முகத்துல இருந்த அந்த பொலிவை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆரியன், என் பொண்ணை நீ இவ்வளவு அழகா பார்த்து போன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு அவங்க கண்ணீர் மல்க சொன்னப்ப ஆரியன் சிரிச்சுக்கிட்டே மேகலாவை பார்த்தான். அவ என்னோட மனைவி மட்டும் இல்லாத, அவதான் என்னோட வாழ்க்கையே மாத்தின தேவதைன்னு சொன்னான். அன்னைக்கு சாயந்தரம் 3 பேரும் சேர்ந்து தோட்டத்துல உட்காந்து பழைய கதைகளை பேசிக்கிட்டு இருந்தாங்க. மேகலா மெல்ல தன்னோட வரை புத்தகத்தை எடுத்து அங்க இருந்த அம்மாவையும் ஆரியனையும் ஒரு ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிச்சா. ஆரியன் அதை ரசிச்சு பார்த்துக்கிட்டே, இதுல நம்ம குழந்தையையும் சேர்த்து வரைஞ்சிருக்கலாமேன்னு கிண்டல் பண்ணா. இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களே நேர்ல வந்துடுவாங்க, அப்போ வரைஞ்சுக்கலான்னு மேகலா பதில் சொன்னா. அந்த சிரிப்பொலி அந்த பண்ணை வீடு முழுக்க எதிரொலிச்சது. ராத்திரி அம்மா போனதுக்கு அப்புறம் ஆரியன் மேகலாவை கட்டில்ல உட்கார வச்சு அவனோட கால்களுக்கு எண்ணெய் தேய்த்து விட்டான். ஆரியன், நீங்க ஏன் இவ்வளவு வேலை செய்றீங்க? ஆட்களை கூப்பிடலாமேன்னு மேகலா கேட்டா. வேணாம் மேகலா, உனக்காக நான் செய்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் எனக்குள்ள ஒரு பெரிய திருப்தியை தருது. இது நம்ம காதல், இதுல வேற யாரும் வரக்கூடாதுன்னு அவன் சொன்னப்ப மேகலா அவனோட தலைமுடிய மெல்ல கோதி விட்டா. அந்த நிலவொளியில 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஆழமா பார்த்துக்கிட்டாங்க. அந்த பார்வையில 1000 அர்த்தங்கள் இருந்தது. பிடிவாதம், கோபம், ஒப்பந்தம்னு ஆரம்பிச்ச அவங்க வாழ்க்கை இப்போ தியாகம், அன்பு, அக்கறைன்னு ஒரு உன்னதமான இடத்துக்கு வந்து நின்னது. மேகலா வரைந்த அந்த ஓவியத்துல இப்போ அந்த ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தது. அதுல ஒரு சின்ன குழந்தையோட கை மட்டும் தெரியற மாதிரி வரைஞ்சிருந்தான். ஆரியன் அந்த ஓவியத்தை பார்த்துட்டு மேகலாவை இன்னும் நெருக்கமா அணைச்சுக்கிட்டான். இந்த வாழ்க்கை இப்படியே உறைஞ்சிடக்கூடாதான்னு அவனுக்குள்ள ஒரு ஆசை பிறந்தது. அடுத்த நாள் காலை பண்ணை வீட்டின் வாசல்ல ஒரு கார் வந்து நின்னது. அது ஆரியனோட பழைய பிசினஸ் பார்ட்னர். ஆரியன், நீங்க சிட்டியை விட்டு இங்க வந்து இருக்கிறது கம்பெனிக்கு பெரிய இழப்பு. நீங்க திரும்ப வரணும்னு அவர் சொன்னப்போ ஆரியன் தீர்க்கமா ஒரு முடிவு சொன்னான். எனக்கு இப்போ பணத்தை விட என் குடும்பம் தான் முக்கியம். என் மேகலாவும் வரப்போற குழந்தையும் தான் என் உலகம். பிசினஸ் எல்லாம் ஆன்லைன்ல பாத்துக்கலான்னு சொல்லி அவரை அனுப்பிட்டான். மேகலா இதை ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருந்தா. அவளோட கண்கள்ல பெருமிதம் தெரிஞ்சது. ஒரு கர்வமான பிசினஸ் மேனை ஒரு அன்பான கணவனா மாத்தினது அவளோட காதல் தான். ஆரியன் உள்ளே வந்ததும் மேகலா அவரோட கையை பிடிச்சுக்கிட்டா. தேங்க்ஸ் ஆரியன், எனக்காக இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணதுக்குன்னு சொன்னா. இது தியாகம் இல்ல மேகலா, இதுதான் உண்மையான லாபம்னு சொல்லி அவளோட நெத்தியில முத்தமிட்டான். அவங்களோட அந்த அழகான பயணம் எவ்வித அவசரமும் இல்லாம காதலோட ஒவ்வொரு துளியையும் ரசிச்சுக்கிட்டே மெல்ல மெல்ல தொடர்ந்தது. அந்த பண்ணை வீட்டின் ஒவ்வொரு கல்லும் அவங்களோட அன்பை சொல்லிக்கிட்டே இருந்தது. இனி வரும் காலங்கள் அவங்களுக்கு இன்னும் பல ஆச்சரியங்களை தரும்னு அந்த விடியல் சொல்லாமலே சொன்னது. அன்னைக்கு ராத்திரி மழையும் பெய்ய ஆரம்பிச்சது. ஜன்னல் வழியா வர அந்த சாரல் காற்றோட மேகலா ஆரியனோட அணைப்புல நிம்மதியா தூங்கினா.
அவளோட கனவுல இப்போ வெறும் வண்ணங்கள் மட்டும் இல்ல, ஒரு அழகான சிரிப்பொலியும் கேட்க ஆரம்பிச்சது. அந்த சிரிப்பு அவங்களோட புது வரவோட அடையாளம். மழை நின்ற பிறகும் அந்த பண்ணை வீட்டின் கூரைகளிலிருந்து சொட்டும் நீர்த்துளிகள் ஒரு சீரான தாளத்தை உருவாக்கி கொண்டிருந்தன. மேகலா மெல்ல கண் விழித்த போது ஆரியன் அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள். அவனது விரல்கள் அவளது கன்னத்தை சுற்றி வழிந்த ஒரு கூந்தல் இழையை மென்மையாக சரி செய்து கொண்டிருந்தன. ஆரியன், நீ இன்னும் தூங்கவில்லையா என்று அவள் கம்மிய குரலில் கேட்க, அவன் ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவளது கையை பற்றி தன் இதழ்களோடு அழுத்தி கொண்டான். எனக்கு தூக்கம் வரவில்லை மேகலா, உன்னையும் நம் இதய துடிப்பையும் கவனித்துக் கொண்டிருப்பதே எனக்கு ஒரு தியானம் போல இருக்கிறது என்று அவன் சொன்னபோது மேகலாவின் முகம் அந்த அதிகாலை வெளிச்சத்தில் இன்னும் சிவந்தது. மெல்ல எழுந்து அமர்ந்தவளுக்கு லேசான மயக்கம் வர ஆரியன் பதறியபடி அவளது தோள்களை தாங்கிக் கொண்டான். மேகலா, நான் சொன்னேன் அல்லவா, நீ அவசரம் காட்டாதே என்று அவன் செல்லமாக அதட்டினான். எனக்கு ஒன்றுமில்லை ஆரியன், இந்த பனிமூட்டத்தை பார்த்தால் எனக்குள் ஏதோ ஒரு புதிய ஓவியம் பிறப்பது போல இருக்கிறது. நான் என் ஸ்டுடியோவிற்கு போக வேண்டும் என்று அவள் சொன்னதும் ஆரியனின் முகம் சட்டென்று மாறியது. முடியாது மேகலா, அந்த பெயிண்ட் வாசனை உனக்கும் குழந்தைக்கும் ஒத்துக்கொள்ளாது என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார். இன்று ஒரு நாள் மட்டும் நீ ஓய்வெடு என்று அவன் பிடிவாதமாக சொன்னான். இது ஒரு சிறிய மோதலாக தொடங்கியது. ஆரியன், நீ என்னை கட்டுப்படுத்துகிறாய், எனக்கு பிடித்த ஓவியத்தை தடுக்க உனக்கு உரிமை இல்லை என்று மேகலா லேசான கோபத்தோடு சொல்ல ஆரியன் அவளது கண்களை நேராக பார்த்தான். இது கட்டுப்பாடு இல்லை மேகலா, இது அக்கறை. உனக்கு ஏதாவது ஒன்று என்றால் என்னால் தாங்க முடியாது என்பதை நீ எப்போது புரிந்து கொள்வாய் என்று அவன் ஆழமான குரலில் கேட்டான். அந்த அறையில் ஒரு நிமிடம் மௌனம் நிலவியது. மேகலா அவனது கண்களில் தெரிந்த அந்த உண்மையான பயத்தையும் அன்பையும் கண்டபோது அவளது கோபம் மெல்ல கரைந்து போனது. சரி ஆரியன், இன்று நான் வரையவில்லை, ஆனால் நாம் அந்த பண்ணை வீட்டின் பின்புறம் இருக்கும் ஆற்றுக்கு செல்லலாமா என்று அவள் கேட்க அவன் யோசித்துவிட்டு சம்மதித்தான். மதிய உணவிற்கு பிறகு இருவரும் ஆற்றுக்கு சென்றனர். ஆரியன் மேகலாவின் கைகளை ஒரு நொடி கூட விடவில்லை. ஆற்றின் சலசலப்பு அவங்க 2 பேருக்கும் ஒரு அமைதியை தந்தது. மேகலா ஒரு கல்லின் மேல் அமர ஆரியன் அவளது மடியில் தலை வைத்து படுத்துக் கொண்டான். மேகலா, இந்த நிமிடம் அப்படியே உறைந்து விடக்கூடாதா? எந்த சத்தமும் இல்லாமல் நீயும் நானும் மட்டும் என்று அவன் கேட்டபோது மேகலா அவனது தலைமுடியை மெல்ல கோதிவிட்டாள். வாழ்க்கை என்பது ஓட்டம் இல்லை ஆரியன், இது போன்ற சின்ன சின்ன தருணங்களின் தொகுப்புதான் என்று அவள் சொன்னது அவனுக்கு ஒரு புது தெளிவை தந்தது. மாலை மறைந்து இருள் படரத் தொடங்கிய போது பண்ணை வீட்டின் வாசலில் ஒரு மெழுகுவர்த்தி ஒளியில் ஆரியன் மேகலாவிற்காக ஒரு சிறிய ஆச்சரியத்தை செய்திருந்தான். அவளது ஸ்டுடியோவில் இருந்த ஜன்னல்களை திறந்து வைத்து இயற்கையான மூலிகைகளிலிருந்து எடுக்கப்பட்ட வண்ணங்களை அடுக்கி வைத்திருந்தான். இப்போது நீ வரையலாம் மேகலா, இதில் எந்த வாசனையும் இருக்காது என்று அவன் சொன்னபோது மேகலாவிற்கு அழுகையே வந்துவிட்டது. ஆரியன் அவளை தழுவிக்கொண்டான். அந்த அணைப்பில் ஒரு பாதுகாப்பும் சொல்ல முடியாத ஆழமான காதலும் இருந்தது. மேகலா தூரிகையை எடுத்தாள். ஆனால் அவள் வரைந்தது ஒரு இயற்கை காட்சியை அல்ல, மாறாக ஆரியனின் அந்த பாதுகாப்பு அரணை போன்ற ஒரு உருவத்தை. இரவு உணவை இருவரும் மௌனமாக பகிர்ந்து கொண்டனர். ஆனால் அந்த மௌனத்தில் 1000 வார்த்தைகள் இருந்தன. ஆரியன் மேகலாவை தன் மார்போடு அணைத்துக் கொள்ள அவனது இதயம் சொல்லும் அந்த அன்பின் மொழியில் மேகலா மெல்ல தூக்கத்தில் ஆழ்ந்தாள். நாளை என்பது இன்னும் ஒரு அழகிய விடியலாக அமைய போவதை அந்த நிலவொளி அவர்களுக்கு சொல்லாமல் சொன்னது.